ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷன்ங்கிற பகுதியில் மோசேயை தேவன் எப்படி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யாத்ராகமம் 4வது 28-29வது வசனம். மோசே ஆரோனை பார்க்கிறாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் ஆரோனுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இஸ்ரேல் மூப்பர்கள்ட்ட போறாங்க. இஸ்ரேல் ஜனங்ககிட்ட போய் கர்த்தர் நமக்கு திரும்பவும் தேசத்தை தரப்போகிறாரு, நான் மூதாதையர்களுக்கு சொன்ன மாதிரின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க தேவனை பணிந்து கொள்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் அப்படின்ட்டு தேவன் சொல்லுகிறாருன்னு பார்வோன் கிட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க? 3வது வசனம், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால் அவர் எங்கள் மேல் கொள்ளை நோயையும் பட்டயமும் வர பண்ணுவார் என்றார்கள். ஆக்சுவலா கர்த்தர் சொன்னது என்ன? அவனுங்க மேல, அதாவது எகிப்தியர் மேல வர பண்ணுவேன்னு நீ சொல்லுன்னா அவர் எங்க மேல பட்டயத்தையும் கொள்ளை நோயும் வர பண்ணுவாருன்னு பார்வோனுக்கு, உங்க மேல பட்டயத்தையும் கொள்ளை நோயும் வர பண்ணா எனக்கு என்ன, உங்க தேவனை பத்தி எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் முடியாது, நீங்க போகக்கூடாது அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான்? ஒரு பிளான் போடுறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது பாலிஷ்டா பேசிட்டார். எதை ஸ்ட்ரெயிட்டா சொல்லணுமோ அதை சொல்லாம, ஐயோ இப்படி சொன்னா என்ன ஆயிருமோ, அவர் என்ன நினைச்சுப்பாரோ, இல்ல டக்குன்னு கோவப்பட்டு கத்தி எடுத்து வெட்டிடுவாரோ, இல்ல கூட இருக்கிற சிப்பாய்கள்கிட்ட சொல்லி நம்மளை ஜெயில போட்டுருவாரோ, ஏதோ ஒரு பயத்துல இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? உங்க மேல வர பண்ணுவேன். இது ஏன் இப்படி சொன்னாருன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா உடனே பார்வோன் ஒரு ஐடியா சொல்றான். நீ இனி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யாத, வைக்கோல் கொடுக்காத, அவங்களே போய் எல்லாத்தையும் தேடிக்கிட்டோம், ஆனா எப்போதும் போல செங்கல் மட்டும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா பார்வோனுடைய இந்த ஐடியாங்கிறது எவ்வளவு ஆழ்ந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு பாருங்க. ஒரு பனிஷ்மெண்ட்டை எந்த அளவுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் கசப்பாக்கலாம், இன்னும் அவங்கள வருத்தப்படுத்தலாம். அவங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் நமக்கு வேலை செய்யறதா மட்டும்தான் இருக்கணும். அவங்க அவனை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, இவங்க சொன்ன காரியத்தையும் யோசிக்க கூடாது, அவனுக்குள்ள எந்த ஒரு காரியமுமே அவன் நினைவுல இருக்கக்கூடாது. வைக்கோலை எப்படி சேர்க்கறது, செங்கலை எப்படி முடிக்கிறது, இதை தாண்டியே யோசிக்க கூடாதுன்னு எவ்வளவு ஸ்பான்டேனியஸா இந்த பனிஷ்மெண்ட்டை அவன் கொடுக்குறான் பாருங்க. அப்போ இந்த பனிஷ்மெண்ட் என்ன செய்யுது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிவினைவாக்குது, மோசேக்கு ஒரு மன வருத்தத்தை தருது. இப்படிதான் பிசாசு என்ன செய்யறான்? நம்ம லைஃப்ல அவன் கொண்டு வருகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கட்டும், நமக்கு தேவன் கொடுத்த அடையாளங்களா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எல்லாமே இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை நம்ம லைஃப்ல அவன் கொண்டு வருவான். ஆனா நம்ம நிலை நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் ஒரு அடையாளமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சோடனே மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோமே, பார்வோனுக்கு முன்னாடி எங்க வாசனையை கெடுத்துட்டீங்களே, அவன் பட்டயத்தால எங்களை வெட்டும்படியாக நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ மோசே போய் தேவன் கிட்ட போய் பேசுறார். ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் அவன்கிட்ட போனதுல இருந்து அவன் அந்த ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறானேன்னு தேவன் ரிப்ளை பண்றார். எங்க எகிப்துக்குள்ள மோசே போய் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஒருவேளை அவங்களுக்கு ஜெப ஆலயம் இருந்ததா, இல்ல அவங்க கூடுறதுக்கு இடம் வச்சிருந்தாங்களா, இல்ல மோசே தன் வீட்டுல போய் இதை பண்ணாரான்னு தெரியல. ஆனா மோசே கேட்கறதுக்கு எகிப்துல தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த 430 வருஷம் அந்த ஜனங்களுடைய கூக்குரலை பரலோகத்திலிருந்து கேட்ட தேவன் இன்னைக்கு மோசே கேட்கிறாரு. தேவன் அந்த இடத்திலேயே பதில் சொல்லுகிறார். அப்போ அந்த அந்த வேதனை, இந்த பார்வோன் இப்ப சொன்ன இந்த காரியம், இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய வருத்தத்தை மோசே கிட்ட சொல்லிட்டு போனது, இதெல்லாம் மோசே மைண்ட்ல இருந்ததுனால நாம இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறோமே, நம்ம அம்மா அப்பா கூட கூப்பிட்டுருப்பாங்களே, நம்ம சகோதர சகோதரிகள் கூப்பிட்டுருப்பாங்களே, ஆனா நான் இன்னைக்கு கூப்பிடும்போது தேவன் எனக்கு பதில் சொல்றாரு. சூழ்நிலை மோசமா தான் இருக்கு, ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியுது அப்படின்னு மோசேக்கு அப்ப தோணவே இல்லை. ஏன்னா மோசே கடந்து போகிற பாதை அவ்வளவு கடினமா இருந்தது. எகிப்துக்குள்ள வந்தாச்சு, பார்வோன் கிட்ட போய் பேசியாச்சு,
ஜனங்க கிட்ட இதுதான் தேவன் சொன்னாருன்னு எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. இனி பின்னோக்கி போகவே முடியாது. இனி முன்னோக்கி தான் செல்லணும். ஆனா சூழ்நிலை மோசமா இருக்கு. இப்படிப்பட்ட மனநிலையில மோசையால தேவன் என்கிட்ட பேசுறாரே அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல. நமக்கும் அதேதான். பிரச்சனைகளை பார்ப்போம், மனுஷர்களை பார்ப்போம், சூழ்நிலையை பார்ப்போம். ஆனா இந்த சூழ்நிலையிலும் எனக்கு பதிலளிக்கிற தேவன், இந்த சூழ்நிலையிலும் என்னோடு பேசுகிற தேவன், இதுலயும் எனக்கு மன சமாதானத்தை தருகிற தேவனை நம்ம மறந்தே போவோம். அதுதான் எல்லாமே. அந்த அந்த ரொம்ப மன வலியில போறவங்க மறந்து போற, அவங்க கண்ணுக்கு மறைந்து போகிற காரியம் இதுதான். அன்னைக்கு மோசே இதே தான் செஞ்சார். ஆனா மோசே கர்த்தர்கிட்ட சொல்லும்போது, அப்போ வந்து இந்த தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல நீ போ, நீ அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது, மோசே சொல்றாரு 12வது வசனத்துல, நான் விருத்த சேதனம் இல்லா உதடுகள் உள்ளவன் அப்படின்ட்டு மோசே சொல்றார். இப்போ இந்த விருத்த சேதனம் இல்லா உதடுன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங்னா, இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டரிங் லிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தகுந்தாக்குல, இந்த பச்சோந்தி போல சூழ்நிலைக்கு தகுந்தாக்குல தனக்கு சாதகம் தனக்கு பாதகம் உண்டாக்காதபடி பேசுகிற ஒரு உதடு தான் மோசேக்கு இருந்ததுன்னு மோசே சொல்றார். இதனாலதான் பார்வோன் கிட்ட உங்க மேல இல்ல எங்க மேல தேவன் வந்து கொள்ளை நோயும் பட்டயத்தையும் வர பண்ணுவார் அப்படின்னு மோசே சொல்லிட்டார். எதுக்கு நமக்கு வம்பு, இப்படி சொல்லி வச்சா நியூட்ரலா இருக்கும், எதுக்கு அவனுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம மேலன்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு மோசே வந்து பார்வோன் கிட்ட அப்படி சொல்றார். இப்போ இந்த ஃபிளாட்டரிங் லிப்ஸ் இருக்கு பாருங்க, விருத்த சேதனம் இல்லா உதடு, இதுவும் எல்லார்கிட்டையும் இருக்கிற, அதாவது முக்கியமா இந்த ஸ்டேபிள் இல்லாத எமோஷன்ஸ் இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற காரியம். சிலர் பார்த்தா தெரியுங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சிலர் எப்பவும் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சிலரை சொல்லிடுவோம். சிலர் எப்போ பார்த்தாலும் அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸாகவே பேசுவாங்க. சிலர் ரொம்ப தன்னையே தாழ்த்தி, என் மேலே தான் தப்பு, நீங்கள் இல்லை, நான் தான் அதை சரியாக செஞ்சுருக்கணும், நான் இதை உங்ககிட்ட சொல்லாமல் போனேன், நான் இதை தப்பாக பண்ணிட்டேன்னு எல்லா தப்பையும் எல்லா ப்ளேமையும் தான் மேலே எடுத்து போட்டுப்பாங்க. மற்றவங்க தன்னையும் தப்பாக நினச்சிடக்கூடாது, இந்த சூழ்நிலையை ஆக்வர்டாக மாற்றிடக்கூடாது, நான் ஏன் அவங்கள பழித்து அவங்கள ஏன் நான் காயப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதாவது அந்த சூழ்நிலை, அதாவது எது கரெக்டோ, சரி என்றும் இல்லதென்றும் சொல்ல முடியாதபடி ஒரு மனநிலையில் காணப்படுறது அந்த ஃபிளாட்டரிங் லிப்ஸ். இப்போ மோசே சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்ட உதடுகள் உள்ளவனாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் என்னுடைய சகோதரர்களுக்கிட்ட நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் உங்களுக்காண்டி தான் இந்த காரியத்தை பண்ணினேன், நான் வந்து இந்த எகிப்தின் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுங்கிறதுனால தான் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிறத அவர் வந்து அன்னைக்குமே சொல்லலை. ஒரு எகிப்தன்ட்ட ஸ்ட்ரைட்டாக போய் ஏன் இவனை அடிக்கிற, வாயினால இதை சொல்லி இந்த வேலையை செய்ய வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு பேசுகிற தைரியமும் மோசேக்கு இல்லை. அப்போ மோசேக்கு இதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்னு சொன்ன மோசே இன்னைக்கு சொல்றாரு, இல்லப்பா நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவனா இருக்கிறேன், அதனால நான் போய் பேசுவது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை அறிஞ்சுதான் தேவன் என்ன செய்யறாரு, ஆரோனை கொடுத்தார். நீ ஆரோன் கிட்ட நான் என்ன சொல்றேனோ உள்ளது உள்ளபடி அப்படி டிட்டோவா சொல்லிடு. ஆரோன் என்ன செய்வான், அவன் இப்படிலாம் வந்து அவனுக்கு இப்படிலாம் ஃபிளாட்டரிங், அதாவது விருத்த சேதனம் இல்லாத உதடுகள்லாம் ஆரோனுக்கு கிடையாது. அவன் இப்படிதான்ப்பா தேவன் சொன்னாருன்னு அவன் ஓப்பனா பேசுற டைப்பு. அதனால ஆரோன் பேசுவான், நீ அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிற. அப்போ தேவனோட நடக்க நடக்க மோசேக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை கிடைக்குது. மோசேயை ஏன் தேவன் ஆரோனோடு இணைத்தார், ஏன் நான் இவ்வளவு சொல்லியும் தேவன் வந்து ஆரோனை கொடுத்து என்னை அனுப்புனாருங்கிறத மோசே இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நாம நம்மளுடைய வார்த்தையில நிதானம் இல்லாம இருக்கிறோம், அதனால தேவன் மோசேயை ஆரோனை கொடுத்து எப்படியாவது தேவனுடைய வார்த்தை சரியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுத்தார் அப்படிங்கிறத மோசே புரிஞ்சுக்கிட்டார். இப்படிதான் தேவன் ஒவ்வொருத்தரையும் இப்படி நம்ம லைஃப்ல கொடுத்து நம்மளை வந்து அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்தினார். சில பேர் நம்மளை வா இன்னைக்கு சர்ச்சுக்கு வா, இதை விட வேற என்ன வேலை அப்படின்னு கூட்டு போயிருப்பாங்க. சிலர் ரொம்ப அன்பா தன்மையா பேசுவாங்க.
இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சிலரு எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, உங்களுக்கு வேணும்னா வாங்க அப்படின்ட்டு நம்மள அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை நம்ம லைஃப்ல கொடுத்ததே எதுக்காகத்தானா, நாம எப்படியாவது அவர் சமூகத்துல அவர் சித்தத்துக்குள்ள வந்துடணும். அவர் விரும்பினதை நம்ம மூலமா செஞ்சுறதுக்கு நாம் அவர் சித்தத்துக்கு நேராக நடத்தப்பட்டுறணும் அப்படின்னு தான் தேவன் இப்படிப்பட்ட நபர்களையும் கொடுக்கிறார். உங்க லைஃப்ல நிறைய பேரை கொடுத்திருப்பார். ஏன் நீங்க இப்ப கடந்து போற மன நெருக்கடியான காலகட்டத்துல கூட தேவன் சிலரை உங்களுக்காக கொடுத்திருப்பார். அப்படி இல்லைனாலும் தேவ வசனத்தின் மூலமாக உங்களை வழி நடத்தி கொண்டே வருவார். அதுல ஜாக்கிரதையாக செவி சாய்ங்க. தேவனோடு நடக்க நடக்க உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தின் ஆழம், அந்த ரூட்டை தேவன் உங்களுக்கு காட்டுவார். அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு கற்றுக் கொடுப்பார். இன்னும் மோசையுடைய லைஃப்ல நிறைய காரியங்கள் தேவன் அவரை எப்படி நடத்தினார், என்னென்ன நடந்தது அப்படிங்கறத இன்னும் நம்ம பார்க்கலாம். God bless you.